அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. இந்த கலியுகம் எப்போ முடியும் சாமி? எப்போ அவதாரம், கல்கி அவதாரம் வரும்? இல்லைம்மா, இன்னொரு 1500 வருஷம் ஆகும். ஏன்னா கல்கி வரும்போது கல்கின்னா காற்றுன்னு அர்த்தம். அது எங்கேருந்து வரும் அப்படின்னா கடல்லேருந்து கிளம்பும். கடல்லேருந்து கிளம்பும் போது கடலில் எல்லா நாட்டிலையும் பூந்துடும், ஒன்றும் இல்லாத ஆக்கி வடிஞ்சிடும், திருப்பி உயிரினங்கள் தோணும். அதான் கல்கி. அதுக்கு எப்படியும் இன்னொரு 1500 வருஷம் ஆகும். அப்போது இந்த மறுபிறவி அப்படின்றது நமக்கு நடக்குமா சுவாமி? மறுபிறவி இருந்துக்கினே தான் நம்ம ஆகுது. போன பிறவியில் நீ இல்லைன்னா இந்த பிறவியில் எங்கேருந்து வந்த? நம்மளே சிந்திச்சா நமக்கு தெரியும். என்ன ஒன்று, போன பிறவியில் இருந்த நினைவுகள் இந்த பிறவியில் கிடையாது. ஆனால் போன பிறவியில் இருந்த ஆன்மா தான் இந்த பிறவிலே இருக்குது. மனம்தான் வேறு ஆகிப்போச்சு. உடலுக்கு ஏற்ற மாதிரி மனம் வந்தது. ஆனால் ஆன்மா ஒரு பொருள் தான், ஆண்டவன் ஒரு பொருள் தான் உலகத்துக்கு. அதில் ஜாதி மதம்லாம் எதுவும் கிடையாது. இறைவன் உலகத்துக்கே ஒரே ஒரு இறைவன். அதை மனுஷன் மனசுக்கு ஏற்ற மாதிரி அவன் பேர் வச்சு தெரிஞ்சுன்னுக்கிறான். இறைவனில் வேற்றுமையே கிடையாது, இறைவனில் இன்பமே கிடையாது, இறைவனில் துன்பமே கிடையாது, இறைவனில் இரவே கிடையாது, இறைவனில் பகலே கிடையாது. அப்படிப்பட்டவன் இறைவன். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில் இரவு உண்டு, பகல் உண்டு, இன்பம் உண்டு, துன்பம் உண்டு, எல்லாம் கலந்தது தான் மனித வாழ்வு. அதனால் இந்த மனித வாழ்வு முடியணும். திருப்பி பழைய உலகங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அப்படி அழிஞ்சிருக்குது. இன்றைக்கி புதைப்பொருள் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறாங்களே, ஒவ்வொரு காலகட்டத்திலும் அப்படி அழிஞ்சது தான் திருப்பி தோண்டும் போது வர்றது. எத்தனையோ தெய்வ சிலைகள்லாம் பூமியில் பதிஞ்சு போயிடல, எத்தனையோ கோயில்கள் பூமியில் பதிஞ்சு போயிடுது. அதனால் எல்லா காலகட்டத்திலும் அழிஞ்சாதான் உலகத்தில் இடம். இல்லைன்னா இன்னொரு 1000 வருஷத்துக்கு போச்சுன்னாக்கா இப்போவே மனுஷன் வெட்டி சாவறான் இடத்துக்கு. 1000 வருஷம் போச்சுன்னா நீ நான் நிற்கக்கூடிய இடம் இல்லாமல் போயிடும். அப்போ அழிவு வந்தால் தானே உலகம் காலியாகும். அதனால் அந்த ஒரு 1500 வருஷத்தில் மொத்தமாக காலியாகும். திருப்பி பொது உலகம் உதயமாகும். அந்த பொது உலகம் உதயமாகும் போது மனிதன் சுத்தமாக இருக்கான். ஏன்னா எல்லாமே அழிஞ்சி வரான். அவனுக்கு தோற்றங்களுக்கு எல்லாமே சுத்தமான இதுவே கிடைக்கும். அதனால் அவனுடைய வாழ்க்கை சுத்தமாகவே நடக்கும். சிவாக்கியர் மறுபிறவி இல்லைன்னு சொல்கிறாரு சுவாமி. ஆனால் நீங்கள் அதுக்கு மறுப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் அவங்களுக்கு ஞானம் கொடுக்க முடியும் சுவாமி? சிவவாக்கியர் ஒரு பாடலில் சொல்கிறாரு மறுபிறவி இல்லைன்றார். ஒரு பாடலில் சொல்கிறார் எத்தனை வாட்டிரா பிறக்கிற, எத்தனை வாட்டிரா சாவறன்றார். இத்தனை வாட்டி பிறந்து செத்து நீ என்னடா தெரிஞ்சுக்கினேன்னு கேட்குறாரு. அப்போது அவரே சொல்கிறார் எத்தனை வாட்டி பிறக்கிற, எத்தனை வாட்டி சார். அப்போ மறுபிறப்பு இருக்குதுன்னு அவரே ஒத்துக்கிறார். அதே இடத்துல ஒரு இடத்துல மறுபிறப்பு இல்லைன்றார். அந்த மறுபிறப்பு இல்லை யாருக்கு இல்லைன்றது தான் பிரச்சனைங்க. எல்லாருக்கும் இல்லைன்னு அவர் எங்கேயுமே சொல்லலை. எங்கன்னா சொல்லியிருந்தா காட்டுங்க பார்க்கலாம். ஞான மார்க்கத்தில் போய் அவன் மனசில் ஆசை இல்லாமல் உடைச்சவன் மட்டும் மறுபிறவி பிறக்கத்தில் ஆண்டவனோட கலகுறனும் மறுபிறப்பு இல்லை. ஆசையோடு வாழ்ந்து ஆசையோடு செத்து ஆசையிலே பிறந்து ஆசையிலே வளரும். பிறவி பிறந்துக்கினே இருப்பான், செத்துக்கினே இருப்பான். பிறப்புக்கு அடிப்படையே ஆசை தானம்மா. ஆசை இல்லைன்னா பிறப்பே இல்லை. அப்போது இந்த ஆசை இல்லாதவன் தான் பிறக்கிறது இல்லை, ஆசை உள்ளவன் அத்தனை பேரும் பிறந்தவன் தான் இருப்பான். அதனால் அவர் சொல்கிறார் கறந்த பால் முளைப்புகா, கடைந்த வெண்ணெய் மோர்ப்புகா, உடைந்த சங்கின் ஓசை உட்புகா, உதிர்ந்த காய்கனி பூக்கள் மரம் புகா, இறந்தவர் பிறப்பதில்லை என்றார் இல்லையா? இந்த மனிதன் ஏன் இப்படி வேற்றுமையில் அலையிறான் அப்படின்னா இவன் மூச்சினுடைய ஓட்டத்தால் அலையிறான். அதனால் சங்கு 2 தாரை 1 மங்கி மாளுதே உலகில், சங்கு 2 தவிர்த்து தாரை ஊத வல்லாரில் கொங்கை மங்கையரோடு கூடி வாழலாமேன்றார். இந்த மூச்சை நீ வெளியே விடுறதை தவிர்த்துன்னா இறைவனோட வாழலான்டான்றார். எத்தனை பேரால் அது முடியும்? அப்படின்னா இந்த ஜென்மம் ஃபுல்லாக ஆசைப்படுறதை மட்டும் பண்ணிவிட்டு அரியர் எக்ஸாம் அறிய நம்ம கலியுகம் முடியும் போது நம்ம கர்ம விமோச்சனத்துக்கு பாடுபடலாமா சுவாமி? எப்போ அழிய போகுதுன்னு தெரியும். நீ இதுக்கு விமோசனத்துக்கு உனக்கு எது எதிர்காலம் தெரியும்? நீ வாழற காலத்தை தவிர மற்ற காலங்கள் உனக்கு எப்படி தெரியும்? சொல்கிறாரு பார். கறந்த பால் முளைப்புகா, கடைந்த வெண்ணெய் மோர்ப்புகா, உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களும் உட்புகா, விரிந்த பூக்களும் உதிர்ந்த காய்கனியும் மீண்டும் போய் மரம் புகா.
இறந்தவர் பிறப்பதில்லை பிறப்பதில்லை இதெல்லாம் செய்து மனமனம் தான் ஆசை இருக்கின்றான். அந்த ஆசையை யார் அழிச்சானோ அவன் மட்டும் தாண்டா பிறக்கிறதில்லை, மீதி பேரெல்லாம் பறந்து பறந்து செத்துக்கும் தாண்டா இருப்பான்றார். அப்போது எங்கே பிறக்கலைன்னு சொல்கிறாரு அவர்? சொல்லுமா, எல்லாரையும் பிறக்கலைன்னு சொல்ல, எல்லாரையும் பிறக்கலைன்னு சொல்லிட்டா கடவுளே தேவையில்லையா? பிறந்துட்டோம் வாழ்ந்துட்டோம் வாழ்ந்துட்டோம் செத்து போகிறோம், ஏழையாக இருந்தானே பணக்காரனா இருந்தானே. ஆனால் மறைமுகமாகவே நமக்கு தெரியும் பறந்து பறந்து இறந்துன்னுக்குறோம், இந்த பிறப்பை தவிர்க்கணும்னு மறைமுகமாகவே நமக்கு தெரியும். ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை கடவுளுக்குன்னு சொல்கிறோம் சுவாமி. அப்படின்னா அந்த ஆதினா என்ன, அந்தம்னா என்ன, நடுவில் நம்மளோட பங்கு என்ன சுவாமி? இப்போது உங்களுக்கு ஆதின்னு இருக்குது, ஆதினா குழந்தை பருவம் இல்லையா, அந்தம்னா முடிவு பருவம். அப்போ உங்களுக்கு ஆரம்பமும் இருக்குது முடிவும் இருக்குது. இறைவனுக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லாதவன் இறைவன். அவன் குழந்தையும் கிடையாது, அவன் முதுமையும் கிடையாது இல்லையா. அதனால தான் திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவார், யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமை, யார் அறிவார் அதன் அகலமும் நிகழும், வேறு அறியாமல் விளம்புகின்றேன்னு. எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னு கண்டுபிடிக்க 3000 வருஷமாக தேடிங்கன்றா, என்னமா கடவுள் கடவுள்னு பேசுகிறீங்கன்றார். அப்போது இறைவனுடைய ஆரம்பமும் முடிவும் தெரியாது. இறைவன் எப்படிப்பட்டவன் சொல்கிறாரு, ஒரு மாடு இருக்குது, ஒரு பெரிய பசுமாடு. அந்த பெரிய பசுமாட்டினுடைய உடம்புலேருந்து ஒரு முடி பிடுங்குடான்றார். அந்த ஒரு முடியை 100 வெட்டுறான்றார். 100 வெட்டிட்டு 99 தள்ளிடு. எதை? பசுமாட்டினுடைய முடியை 100 வெட்டணும், அதில் 99 தள்ளிடணும், 1 எடுக்கணும். அந்த 1 1000 வெட்டுறான்றாரு. அங்கே என்ன இருக்கும்? தூசி தான் இருக்கும். தூசி கூட இருக்காதுமா, ஒரு கத்தி தான் இருக்கும். அது மாதிரிதான் நீ பெரிய பசுமாடாகுது பாரு, அதான்டா கடவுள். அது எண்ணவே முடியாது, அளக்கவே முடியாது, நினைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட இறைவனை போய் சாதாரணமாக நினச்சி தெரியுறேடான்றார். அதனால் கடவுள் என்ற பொருள் ஒரு அற்புத பொருள். அதை அடையிறது மனிதனுடைய முயற்சி. அவன் அதுக்காக முயற்சி பண்ணாத இந்த உலக வாழ்க்கையிலேயே முயற்சி பண்ணிட்டு தள்ளாடி போய் நடக்க முடியாத போய் தவழ்ந்துக்கின்னு இருக்கிற காலத்தில் போய் கடவுளை நினச்சி என்ன பயணம்? ஒரு பயணம் இல்லை. உடல் நல்லா இருக்கும்போதே ஒழி, உடல் நல்லா இருக்கும்போது சம்பாரி, உடல் நல்லா இருக்கும்போது இறைவனையும் வணங்கு. அப்படி இறைவனை வணங்கத்துக்காக வந்த உடல் தான் இந்த உடல். மீதி ஜீவராசியெல்லாம் ஏதோ பிறக்கும், ஒன்றை வச்சு ஒன்றை சாப்பிட்டுக்கின்னு பொழப்பு நடத்திட்டு திடீர்னு ஒரு நாள் செத்து போயிடும். அது கடவுள் எல்லாம் தெரியாது, பாவ புண்ணியங்கள் அதுக்கு தெரியாது. ஆனால் உனக்கு எல்லாமே தெரிஞ்சே நீ பண்ணின்னுக்கிறிய இறைவனை தேடாத. அப்போ மிருகத்தை விட மாற்றமானவனா இருக்கிறிய நீ. அதனால் உங்களை மாற்றிக்குங்கன்றாங்க மகான்கள். ஆனால் நம்ம மனுஷன் மாற மாட்டுறான். போய் அந்த ஆளுக்கு வேலை இல்லை, அந்த ஆளுக்கு ஒன்றே இல்லை சொல்லிட்டு போயிட்டாரு, நம்ம எவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிறோன்றோம். என்ன பண்ணுறது? ஏன்னா எல்லா உண்மைகளையும் இவனுடைய ஆசை என்ற மாயை மறைச்சிடும். அதனால் இவனால் எந்த காலத்திலையும் உண்மையை அறிய முடியாமையே போகுது. ஆனால் இவன் மாயை விட்டு தெளிஞ்சு வரும்போது இவனால் அந்த உண்மை பொருளை அடைய முடியாமல் போயிடுறான். இதாம்மா உலகத்தில் நடந்துங்குது. ஆசீர்வாதம் இருக்கிறது உண்மை. ஒருத்தர் சொல்கிறாரு, சித்தர்கள் எல்லாம் அந்த ரகசியத்தை, யோக ரகசியத்தை, ஞான ரகசியத்தை மறைச்சிட்டாங்கப்பா அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு சித்தர் பதில் சொல்கிறாரு, சித்தரெல்லாம் உண்மைதனை மறைத்தார் என்று செப்பி மனம் பால் குடிக்க வேண்டாம். எப்படி? சித்தரெல்லாம் உண்மையெல்லாம் மறைச்சிட்டாங்கன்னு மனப்பால் குடிச்சுன்னு இருக்காதப்பா. யார் சொல்கிறார்? சித்தரே சொல்கிறார். அவங்க யாரும் எதையும் மறைக்கலை, அவங்க ஓப்பனாக தான் பேசியிருக்கிறாங்க. அவங்களுடைய பாஷை நமக்கு புரியலை, அவ்வளோதானே தவிர அவங்க சொன்னதே எதையும் மறைக்கவே இல்லை. சித்தர் மொழி நூலதனை தொட்ட போதே சித்தரெல்லாம் உனையே சேர்ந்து நிற்பார். இப்போ சித்தர் பாடல்களை இங்கே வச்சு படிக்கிறோம். ஓப்பன் பண்ண உடனே சித்தர் பாடல் புக்கை ஓப்பன் பண்ண உடனே சித்தரெல்லாம் சுற்றி வந்துடுவாங்களாம். அப்போ நாளைக்கே போய் நம்ம வீட்டில் போய் சித்தர் பாடல்கள் புக்கை ஓப்பன் பண்ணால் எல்லா சித்தரும் வந்துடுவாங்களா அப்படின்னா வருவாங்க. உண்மை. சித்தர் மொழி நூலதனை தொட்ட போதே சித்தரெல்லாம் உனையே சேர்ந்து நிற்பார்.
ஆமாம்ப்பா உண்மைதான்ப்பா. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். ஆத்மா சித்தமுறும் குண நிறைவில் நாட்டம் கொள்வார். அவங்க வந்து நிற்பாங்க, வந்து எதை பார்ப்பாங்க, நீ புக்கை திறந்து வச்சியே இந்த புக்கை பார்க்க மாட்டாங்கடா, உன் மனசை திறந்து பார்ப்பாங்க. சித்தமுறும் குணம் நிறைவில் நாட்டம் கொள்வார். அவங்க வந்தது எதுக்குன்னா, நீ யாரோட பாட்டை படிக்கணும் வரல இல்லைப்பா, பாட்டை படிக்கக்கூடிய இந்த மனம் எந்த கோலத்தில் இருந்து பார்க்க வருவாங்க. சிறுதழுக்கை கண்டாலும் விலகி போவார். அப்படி பார்த்த அந்த மனசுல கொஞ்சோடு அழுக்கு இருந்தா கூட வந்த வழி தெரியாம திரும்பி ஓடி விடுவாங்களாம். சித்த நிறை உள்ளவர்க்கே சித்தி தோன்றும். மனம் சுத்தமாகணும். அந்த சுத்தமான மனசுல தான் சித்தம் தெளிவா இருக்கும். அந்த சித்தி நிறை உள்ளவர்க்கே எல்லா சித்தியும் கைவசப்படும். சித்தமெல்லார் வித்தையெல்லாம் என்ன ஆகும், ஊரு சிரிப்பா சிரிக்கும்ன்றாரு. யாருக்கு? சித்தமில்லார் வித்தையெல்லாம். சித்தம் சரியில்லாதவன் 1000 விஷயம் பண்ணா கூட அது மோடி மஸ்தான் பண்ணுற வேலை விஷயம் மாதிரி தான் இருக்கும். அந்த நேரத்துக்கு கைத்தட்டி சிரிச்சுட்டு போகலாமே தவிர அந்த வித்தை எதுவுமே நம்மளை கரை சேர்க்காது. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? சித்தர் பாடலில் படிக்கணும்னா முதல்ல எப்படி இருக்கணும்? உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு உக்காந்தோம்னா யாரை படிக்கிறோமோ அந்த சித்தருடைய ஆசீர்வாதம் நமக்கெல்லாம் கிடைக்கும். அப்போ படிக்கும்போதே நாம் இந்த பாவனையில் படிக்கணும். இப்போ யாரை படிக்கிறோமோ அவர் பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்க்குறாரு. அந்த சித்தரோட பாடலை நமக்கு உள்ளு வாங்கி அவங்களோட ஆசீர்வாதம் வரணும்னா இந்த மனம் தெளிவோடு அங்கே படித்தால் மட்டும்தான் அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் தெரியாமல் ஐயாவோடைய புக்கை எடுத்து படித்தாலும் சிரிப்பு தான் வருமே தவிர நமக்கு அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்காது. நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். பாவங்கள் பரந்தோட பரிகாரம் நின் பாதத்தில் பணியணும் அது போதும். பாவங்கள் பரந்தோட பரிகாரம் நின் பாதத்தில் பணியணும் அது போதும். பக்தர்கள் நெஞ்சிலே வாசம் நின் பாடங்கள் அதுதானேயம் வேதம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். வெயில் தனில் இளைப்பார மரம் வேண்டும் எம் வேதனை தீர உன் நிழல் வேண்டும். மழை வர காத்திட குடை வேண்டும் எம் மனக்குறை தீர உன் அருள் வேண்டும். மழை வர காத்திட குடை வேண்டும் எம் மனக்குறை தீர உன் அருள் வேண்டும். இருள் பயம்